பூமியில் இருக்கிற சந்தோஷத்துக்காக மட்டும் நான் ஆண்டவரத்தை என்னென்னா நான் பரிதாபத்துக்குரியவன். இம்மைக்காக மாத்திரம் நான் ஆண்டவரத்தை என்னென்னா பரிதாபத்துக்குரிய. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் தேவைதான். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீ ஸ்ட்ரெயிட்டாக கேட்காத. முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும், உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாய் சேர்ந்தேன். மேய்ப்பன் பின்னாடி போகும்போது கடைசியில் வந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும். நீ அதை பார்த்துன்னு போ, மறுமையை பார்த்துட்டு போ, மகிமையை பார்த்துட்டு. இன்றைக்கி நைட்டு வந்தானே கோடி ரூபாய் சேர்த்தாலும் சம்பாதிச்சாலும் அவன் நரகத்துக்கு போயிடுவான். நீ என்ன ஒன்றும் இல்லைனாலும் தேவனுடைய மகிமையை மறுமையை விசுவாசிக்கிற நீ என்ன எங்கே போயிடுவான்? பரலோகவாசியாய் மாறிவிட முடியும். இல்லை சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிங்க. அதை சொல்கிறாரு பாரு, நீ இது நான் வந்து நித்திய ஜீவனுக்காக வந்தேன். 48ஆம் வசனம் வாசிக்கலாமா? சந்தோஷப்பட்டு எதை மகிமைப்படுத்தினாங்க?